ஓகே, ராஜேந்திரன் பிள்ளை சார், நீங்கள் அது சொன்னீங்க. இரவு 10 மணிக்கு அந்த மாநாடு நடைபெற்றது. அதில் அண்ணா பற்றி விமர்சித்தது 10:15க்கே சமூக வலைதளங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் என்று. அது தொடர்ச்சியாக இந்த சமூக வலைதளங்களில் எந்த பிரச்சனையுமே உடனடியாக அது பரவிவிடுகிறது ஒன்று. இன்னொன்று, இந்த மாநாட்டில் உள்ளது மட்டுமல்ல, அந்த மாநாட்டுக்கு முந்தைய நாள் அந்த மதுரை முழுவதும் பல இடங்களில் ஃப்ளக்ஸ் போர்டு, பேனர்களில் முருகன் வேலேந்தி திராவிடத்தை வீழ்த்த வருவார் என்று பல்வேறு இடங்களில் அந்த விளம்பர பதாகைகள், போர்டுகள்லாம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்துவோம் என்று பல இடங்களில் அந்த பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொண்டதே எங்கள் மாநாட்டில் பங்கேற்ற அமைச்சர்கள் நீங்கள் யாருமே அதை கவனிக்கலையா சார்? இல்லை யாரும் சொல்லலையா? அது இல்ல சார், நாங்களாம் அதை கவனிக்கல. நான் கவனிக்கிற வாய்ப்பு இல்லை. அந்த இடம் போர்டெல்லாம் சில இடத்துல வச்சுக்கலாம். நீங்க சொல்றது வந்து எவ்வளவு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன நான் பாக்கல. ஆனா நீங்க மது ஒழிக்கின்ற மாநாட்டுல மதுப்பாட்டுல கொடுத்தாங்க. அந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மது பாட்டுல கொடுத்தாங்க. அது போன்ற சில தவறுகள் எங்கேயாவது நடந்துச்சுன்னா அதுக்கு முருக பக்தர்கள் மாநாடு காரணம் அல்ல. முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்துகிட்டவங்க யாராவது அந்த மாநாட்டை சுத்தி 10 ஒயின் ஷாப் இருக்கு, டாஸ்மாக் கடை இருக்கு. எங்கேயாவது கூட்டம் இருந்துச்சா? காய் வேட்டி கட்டின யாராவது போய் அங்க போய் சரக்கு அடிச்சிருந்தாங்களா? எங்கேயாவது கூட்டம் இருந்துச்சா? வந்தாங்க, முருக பக்தர் கந்த சஷ்டி கவசம் பாடினாங்க, கடவுளை வணங்கினாங்க, அருளாசி பெற்றாங்க, சன்னியாசியுடைய அருளாசிகளை பெற்றாங்க. இவரெல்லாம் பெற்று முடிச்சுட்டு வந்தவர்களை பார்த்து விட்டு எல்லோரும் ஒட்டுமொத்த சேரெல்லாம் தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே நிச்சயமாக ஆன்மீக ரீதியான ஒரு கூட்டம் நடந்து விட்டது. அங்கொன்று இங்கொன்றுமாக லட்சம் பேர் திரளுவதற்கு மேல, லட்சக்கணக்கான மக்கள் திரளுகின்ற இடத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் ஒரு முகத்தோடு இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு சில பேர், ஒரு சில புள்ளிகள் கூட நுழைந்து கூட சில சதிகளை செய்யலாம். அப்படித்தான் நடந்திருக்க ஒழிய அங்க நடைபெற்ற முருக பக்தர் மாநாட்டில் எந்த குழப்பமும் கிடையாது. இல்ல, இந்த தீர்மானங்களை எதுவுமே நாங்க ஏற்றுக்கொள்ளலன்னு அறிக்கையை விட்டுருந்தாங்களா சார் அதிமுக தரப்புல? முருக பக்தர் மாநாட்டு தீர்மானங்கள் அங்க போட்டு தீர்மானம் சார், முருக பக்தருடைய மாநாடு தான் நாங்க போனோம். தீர்மானம் நிறைவேற்ற போல. அது அந்த கட்சி அமைப்பினுடைய கொள்கை. அவங்க தீர்மானங்களை அதிமுக ஏற்றுக்கொள்ளாது சார். எடப்பாடி வைத்திருக்கின்ற கூட்டணி கொள்கை எடப்பாடி வைத்திருக்கின்ற கூட்டணி தேர்தல் கூட்டணி. கொள்கை என்பது எங்களுக்கு வேறு, கூட்டணி வேறு என்று சொல்லி எங்களுடைய பொதுச்செயலாளர் ஏற்கனவே பல முறை அறிவித்து விட்டார். ஆகவே நாங்கள் சென்ற உடனே அந்த கொள்கைகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் கிடையாது. எங்களை பொறுத்த மட்டில் இந்து மதத்தை சேர்ந்த ஒரு கலாச்சார விழா நடந்தாலும் போவோம், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு கலாச்சார விழா நடந்தாலும் போவோம், இஸ்லாமியத்தை சேர்ந்த ஒரு கலாச்சாரம் நடந்தாலும் போவோம். எங்களுக்கு எந்த மதத்தை சேர்ந்த நடத்தினாலும் அந்த மதத்தினுடைய ஆன்மீக விழாக்களில் கலந்து கொள்வது என்பது புரட்சி தலைவர் காலம் முதல் இன்றைய எடப்பாடி காலம் வரை நடக்கின்ற ஒரு நிகழ்வுதான். ஆகவே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமத்துவ கட்சி அனைத்து அதிமுக. ராஜேந்திர பிள்ளை சார், இந்த தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இணையலாம் என்றும் நீங்களும் அந்த கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அதிமுக தரப்பிலும் கூறப்படுகிறது, எங்கள் அமித்ஷா தரப்பிலும் கூறப்படுகிறது. ஆனால் நடிகர் விஜயை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எங்களது கொள்கை சித்தாந்த எதிரி என்று அவர் வெளிப்படையாகவே அதை அறிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜக தாவேக இணைகிறதா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக இணைகிறதா சார்? சார், கலைஞர் ஒரு தடவை பேசினாரு, பண்டார பரதேசி கட்சிகளை தமிழ்நாட்டுக்கு நுழைய விட மாட்டேன்னு சொன்னாரு பிஜேபியை. அதே கலைஞர் பிஜேபி தலைவராக இருந்த வாஜ்பாயை பிரதமராக்குவதற்கு கூட்டணி அமைச்சு போட்டி ஓட்டு நல்லாட்சி நடப்பதற்கு வாஜ்பாயை பிரதமராக்கும் சொல்லி ஓட்டு கட்டாரு. ஆகவே அரசியல்ல சில நேரங்களில் சில முடிவுகள் எடுக்க செய்வாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள், தவக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார். மொத்தத்தில் அவருடைய குறிக்கோள், நோக்கம், அவருடைய எண்ணம், இயல்பு எல்லாம் என்ன தெரியுமா? திமுக ஆட்சியை விட்டு விரட்ட வேண்டும், திமுகவை மக்களிடத்திலிருந்து விரட்ட வேண்டும். இந்த ஆட்சி இறக்குவதற்கு நல்ல முடிவு அவர் எடுப்பார். அந்த முடிவுதான் அதிமுக கூட்டணி, அந்த முடிவுதான் அதிமுக பிஜேபி கூட்டணி. ஆகவே அதற்கான நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அது நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்கிறது. எங்கள் கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு 100% இருக்கிறது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியிலே இணைந்து தாவேகாவும் இணையும் கண்டிப்பா சொல்றீங்களா சார்? அது அதற்கான முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சார்? இல்ல, முயற்சி இல்ல சார். அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எங்களை பார்க்கின்ற பொழுது பேசுகிற வார்த்தைகளை வைத்து நான் சொல்கின்றேன். நிச்சயமாக அதிமுக பக்கம் தாவேக வரக்கூடிய வாய்ப்புகள் தான் நிரம்ப இருக்கிறது. காரணம், தாவேக முழுமையாக அதிமுகவை போன்றே தாவேக தலைவர் விஜய் அவர்களும் ஒவ்வொரு செயலிலும் பேச்சிலும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வருகிறார். அப்படி என்று சொன்னால் அவர்கள் எந்த முடிவு எடுக்க வேண்டும்?
அதிமுகவை தான் ஆதரிக்க வேண்டும், அதிமுகவோடு தான் உடன்படிக்கை வைக்க வேண்டும், அதிமுகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும். ஆகவே கொள்கை ரீதியாக நாங்கள் இந்த விஷயத்தில் ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான் தாவேக்காவுக்கு 100% இருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. ஓகே, இப்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழகம் முழுவதும் அந்த சுற்றுப்பயண அறிவிப்பை வந்து தற்போது வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்த சுற்றுப்பயணத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தில் ஏபிஎஸ் வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அந்த பிரச்சாரம் எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி வைக்கக்கூடிய முழுமையான பிரச்சார கோரிக்கைகள் என்பது தனியாக கட்சியினுடைய மூத்த தலைவர்களை அழைத்து பேசி அவர்கள் முடிவெடுப்பார். எனக்கு தெரிந்த விஷயம் சொல்கிறேன். திமுக ஆட்சியினுடைய அதிகாரத்துறை ஒழிப்பதற்கும், ஜாதி மோதல் இல்லாத ஒரு அரசு, மத கலவரம் இல்லாத அரசு, மத நோக்கத்தை உருவாக்காத ஒரு அரசு, மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசை அமைப்பதற்கு முயற்சி வருகின்ற விதத்தில் அவருடைய பேச்சுக்களும் நடவடிக்கையும் இருக்கும். சார், இந்த அதிமுகவோட அந்த உள்கட்சி பிரச்சனைகள்ல நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையிலே இந்த 3 அணிகளாக அந்த பிரிந்து இருப்பதனால உண்மை அந்த எந்த விதமான வாக்குகளும் சிதறல நீங்க நம்புறீங்களா சார்? அதிமுகவில் ஓபிஎஸ் அணியும் டிடிவி அணி ஒரு அணியாகவும் அந்த இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா உண்மையிலே? சார் நீங்க அண்ணா திமுக பிரிஞ்சிருச்சு, மதிமுக ஆயிருச்சு, திமுக இருந்தா அண்ணா சொன்னா இப்ப ஒத்துக்கிறீங்களா? அது மாதிரி வந்து கால சூழ்நிலை சில நேரங்களில் சில தலைவர்கள் எடுக்கின்ற முடிவு அது. அண்ணா திமுகவுடைய கொள்கைகள், எம்ஜிஆருடைய தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள், தம்பிமார்கள் ஒட்டுமொத்தமாக 100% எடப்பாடியுடைய பின்ன எடப்பாடியுடைய கரத்தை பிடித்து அண்ணா திமுகவை பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னமும் போய்கிட்டு உடஞ்சிருக்கு நீங்க சொன்னீங்கன்னா இது தவறான ஒரு முன்னுதாரணம். அண்ணா திமுக என்பது எடப்பாடியார் கையில இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. எடப்பாடியார் தான் அண்ணா திமுக தான் எடப்பாடியார். இதான் எனது கருத்து.